1 முதல் 12ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ வீடியோ கிளாஸஸ் உடன் பல டெஸ்ட் பயிற்சி ஐஐடி, ஜேஇஇ, ஷெஸ்சி, பேங்கிங். செங்கல்பட்டு அருகே பழமையான சைவமும் சக்தியும் சுப்பிரமணியம் அருளும் ஒரே தலமா போற்றப்படும் இடம் திருப்போரூர். இங்கே உள்ள அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோயில் நம்ம தமிழக முருகன் ஸ்தலங்களில் தனித்த மாதிரியான மகிமை உடையது. புராணக் கதைகள் சொல்லும் முருகப்பெருமான் அசுரர்களோட சமரில் 3 இடங்களை தேர்ந்தெடுத்தார். கடலில் திருச்செந்தூர், நிலத்தில் திருப்பரங்குன்றம், ஆகாயத்தில் திருப்போரூர். தர்காசுரன் நாடகம் நடந்த போர்க்களம்தான் இந்த திருப்போரூர் என்றுதான் ஸ்தல புராணம் நமக்கு கண்முன்னே காட்சியாக காட்டுகிறது. அந்த போரின் நினைவாக இந்த ஊருக்கே திருப்ளஸ் போர் சூர் என்ற பெயர் வந்ததாக இன்றும் இங்குள்ள பழையவர்கள் ஆர்வமோடு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். காலப்போக்கில் வெள்ளமும் மணலும் மூடி இங்கிருந்த சுயம்பு முருகப்பெருமான் சிலை நிலத்தடியில் மறைந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு சிதம்பர அடிகள் என்று போற்றப்படும் ஒரு பெரிய சித்தருக்கு தெய்வீக உத்தரவு வந்ததாம். திருப்போரூர் என்று ஒரு இடம் இருக்கிறது, அங்கே பனைமர வேரின் அருகே இருக்கும் வெட்டுக்கிளி மேட்டை தோண்டினால் நானே இருக்கும் என்று. அந்த தெய்வ உத்தரவை பின்பற்றி பெருமான் காட்டிய இடத்துக்கே வந்து மேட்டை தோண்டினால் 6 அடி உயர சுயம்பு முருகப்பெருமான் வெளிப்பட்டார். அந்த சிற்பம் சுற்றி இன்றைக்கு நாமெல்லாம் காணும் திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோயில் கட்டமைக்கப்பட்டது. அந்த சிதம்பர சுவாமிகளுக்கே தனிச்சன்னதி அமைத்து வருடந்தோறும் வாய்காசி விசாக தீதியில் அவர்களுக்கு குரு பூஜை நடத்தி இந்த தலத்தை எழுப்பிய குருவின் கடனை பக்தர்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறார்கள். இப்படி வரலாற்று மகிமை கொண்ட இந்த தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான மாசியில் மிகச் சிறப்பாக மாசி பிரம்மோற்சவம் நடத்தப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு திருப்போரூர் கந்தசுவாமி கோயிலின் மாசி பிரம்மோற்சவம் பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் மார்ச் 5ஆம் தேதி வரை நடக்கிறது. பிப்ரவரி 21ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலையிலேயே கோயில் வாசல்கள் திறந்து விஸ்வரூப தீபாராதனையுடன் அந்த ஆண்டு மாசி விழாவிட முதல் நாளை ஆரம்பிக்கிறார்கள். பின்னர் கோவிலின் நடுவில் உயர்ந்து நிற்கும் துவஜஸ்தம்பத்தில் கந்தசுவாமியின் கொடியை ஏற்றும் திருநிகழ்ச்சி மாசி பிரம்மோற்சவ கொடியேற்றம். மிகுந்த வேடிக்கை, வேத மந்திரங்கள், நாதஸ்வரம், தவில் ஒலிகளோடு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாய் முருகா என்று முழங்கி நிற்கும் அந்த வேளையில் நடக்கிறது. இந்த கொடியேற்றத்துடன் அடுத்த 10 முதல் 15 நாட்கள் முழுவதும் இந்த ஊருக்கு உண்மையான திருவிழா காலம் ஆரம்பம். விழா நாள்களில் ஒவ்வொரு காலையும் மாலையும் உற்சவ முருகப்ப பெருமான் தனித்தனி வாகனங்களில் இரத்தின மேனியோடு அலங்கரிக்கப்பட்டு மாட வீதிகளில் பக்தர்களுக்காக ஊர்வலம் வரும். ஒரு நாள் பல்லக்கில், ஒரு நாள் சிம்ம வாகனத்தில், மற்றொரு நாள் மயில் வாகனத்தில், சில நாட்களில் யானை வாகனத்தில். ஒவ்வொரு வாகனமும் ஸ்கந்த புராணத்தில் வரும் ஒரு லீலைக்கும் ஃபிலாசபிக்கல் மெசேஜுக்கும் நினைவு சின்னமாக அமைந்திருக்கும். வீதியோரம் நிற்கும் அப்பா, அம்மா, பிள்ளைகள், முதியவர்கள் எல்லாருக்கும் அந்த வீதிதான் அந்த நாளில் சந்நிதிதான். மலர் தூவி, காப்பு கட்டி, பன்னீர் ஊற்றி, வேலவா, முருகா, கந்தசுவாமியே காப்பாயகா என்று அழைக்கும் அந்த கலடர்ச்சி திருப்போரூர் மாசி விழாவின் உயிர். இந்த பிரம்மோற்சவத்தின் உச்சம் தேர் திருவிழா. 2026 பிப்ரவரி 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேர் எடுக்கப்படுகிறது. அதிகாலை முதலே கோயில் முன்னால் உள்ள ரத வீதி முழுவதும் மக்கள் கடல். பரம அழகோடு அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேர் மீது உற்சவ கந்தசுவாமி, வள்ளி, தெய்வானை சமேதராய் எழுந்தருள தேர் முன் நின்று கயிற்றை பிடிக்க பக்தர்கள் நெரிசல். முதலில் பூசாரிகள், வேதகோஷங்கள், திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள், நாதஸ்வர இசை, பின்னர் சரவணபவா என்று முழங்கும் ஆயிரக்கணக்கான வாக்குகளிடையே தேர் மெதுவாக நகர ஆரம்பிக்கிறது. அந்த தேர் சென்று வருகிற வரை திருப்போரூர் ஊரே ஒரு பெரு திருவிழா களம். ட்ரெஸ் செய்யும் ஒவ்வொரு சந்துக்குமே அந்த வீதிகளில் வாழ்ந்த முன்னோர்கள் அவர்கள் மாசி தேர்க்கு என்ற நினைவுகளை பகிர்ந்து கொண்ட காலத்தின் ஒலி. தேர் திருவிழாவை தொடர்ந்து அடுத்த முக்கியமான நிகழ்ச்சி அலத்தூர் பரிவேட்டை. பிப்ரவரி 28ஆம் தேதி இரவு கந்தசுவாமி உற்சவர் அலத்தூர் கிராமத்திற்கு வீதி வளைந்து போகும் வேட்டை நிறைந்த ஊர்வலம். புராண ரீதியில் முருகப்பெருமான் சூரபத்மனையும் பல அசுரர்களையும் வேட்டையாடி சமாதானம் கொடுக்கிற கதைகளை கிராம வரம்பு தாண்டி வந்து பக்தர்களிடம் தன் அருளை பகிர்ந்து கொள்கிறார் என்ற உணர்வோடு மக்கள் வரவேற்கிறார்கள். அலத்தூர் வாசல்களில், வீட்டுக் கதவுகளில் விளக்கொளி, அணிவகுப்பு, பறைச்சத்தம்,
கந்தசுவாமியின் பரிவேட்டை அந்த இரவில் அந்த சிறு கிராமத்தையே ஒரு சமர்புரி மாதிரி மாற்றி விடுகிறது. மாசித் திருவிழா காலத்தின் மற்றொரு மிகப்பெரிய ஹைலைட் தெப்ப உற்சவம். கோயிலுக்கு அண்மையில் அமைந்துள்ள தேர்குளத்தில் மார்ச் 2ஆம் தேதி இரவு தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது. அந்த இரவு நிலவொளி கலந்த குளம், விளக்குகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தெப்பம், அதில் மயில் வாகனத்தில் அமர்ந்திருக்கும் கந்தசுவாமி, கரையில் திரண்டு நிற்கும் பக்தர்கள், தீபங்கள், கரையில் ஒளிர நாதஸ்வரம் மெதுவாக ஆரரும் போது தெப்பம் குளத்தில் மிதந்து வலம் வரும் அந்த காட்சி திருப்போரூர் பக்தர்களுக்கு மட்டுமல்ல, ஷாட்டை பிடிக்கும் ஒவ்வொரு கேமராவுக்கும் ஒரு தெய்வீக விஷுவல். தெப்ப உற்சவம் முடிந்து குளத்திற்கு திருநீர்கள் அர்ப்பணிக்கப்பட்டதும் அந்த ஆண்டின் மாசித் திருவிழாவும் முடிவை நோக்கி நகர ஆரம்பிக்கிறது. மாசி பிரம்மோற்சவத்தின் இறுதி பாகத்தில் திருக்கல்யாணம் நடைபெறும். 2026 மார்ச் 5ஆம் தேதி காலை இந்த திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. வள்ளி தெய்வானை சமேதராய் கந்தசுவாமிக்கு எலாபரேட்டட் மேரேஜ் ரிச்சுவல்ஸ், வேதபாராயணம், மணமாலை மாற்றம், கங்கணதாரணம், திருமண மண்டபத்தில் நடைபெறும் அந்த டிவைன் மேரேஜ் இந்த தலத்தில் ஸ்கந்த கத்தியை தாங்கும் இளவரசன் என்று நாம் வழிபடும் முருகப்பெருமானின் கருணை மங்களத்தை மறுமுறை நினைவூட்டுகிறது. விழா முடிவாக கொடியிறக்க விழா, கடைசி தீபாராதனை, பக்தர்களுக்கு அன்னதானம், இதையெல்லாம் முடித்து கொடி இறங்கும் நேரத்தில் இந்த மாசி விழாவின் மந்திரம் ஒரு வருடத்திற்கு சற்றே மறைந்து அடுத்த வருடம்தான் மீண்டும் எழுந்தருளும் என்று அன்போட நெஞ்சில் வைத்து மக்கள் வீடு திரும்புகிறார்கள். இப்படி பார்த்தா திருப்போரூர் மாசி திருவிழா என்பது ஒரு ஈவெண்ட் மட்டும் இல்லை. ஒரே நேரத்தில் வரலாறு, புராணம், கிராம கலாச்சாரம், அர்ச்சனை ரீதியான சடங்குகள், மக்கள் பக்தி, பாட்டு, இசை, தேர், தெப்பு, பரிவேட்டை, திருக்கல்யாணம் எல்லாமே சங்கமிக்கும் ஒரு பெரிய ஆன்மீக பயணம் மாதிரி. பிப்ரவரி 21 முதல் மார்ச் 5 வரை கிட்டத்தட்ட 15 நாட்கள் இந்த சிறிய ஊரே கந்தசுவாமி அருளால் ஒளிரும் ஒரு பெரிய கோயில் நகரமாக மாறிடும். அந்த ஒவ்வொரு நாளும் மாலை மாட வீதிகளில் ஒலிக்கும் வேலவா, முருகா, கந்தசுவாமியே என்ற முழக்கம், சிதம்பர சுவாமிகள் தோண்டி எடுத்த சுயம்பு முருகன் இன்றும் இங்கிருக்காரே, இங்கிருந்த மக்களின் உயிரோடு கலந்து கொண்டிருக்காரே என்று நமக்கே உள்ளுக்குள் ஒரே கூஸ் பம்ப்ஸ் தருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.